கருங்காலி மாலை அணிந்தால் அசைவம் சாப்பிடலாமா? கருங்காலி மாலை பற்றி நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். குறிப்பாக மாலை அணிந்திருக்கும் போது அசைவம் சாப்பிடலாமா என்பதுதான் முக்கியமான கேள்வி. கருங்காலி ஒரு சாதாரண கல் இல்லை. இது ஒரு அற்புதமான ஆற்றல் கொண்ட பொருள். நம்மை சுற்றி இருக்கும் எதிர்மறை சக்திகளை உரிந்து அதை நேர்மறை ஆற்றலாக மாற்றும் தன்மை இதில் இருக்கிறது. அதனால்தான் இதை புனிதமாக கருதி பலரும் கழுத்தில் அணிந்து கொள்கிறார்கள். கருங்காலி மாலை அணிவதால் செவ்வாய் தன்மை பலப்படும், மனதில் ஏற்படும் குழப்பங்கள், தடைகள் விலகும், நல்ல விஷயங்கள் எளிதில் நடைபெற உதவும். ஆனால் மாலை அணிந்திருக்கும் போது அசைவம் சாப்பிடலாமா என்பதுதான் முக்கிய சந்தேகம். இதை பற்றி எங்கும் அசைவம் சாப்பிடக்கூடாது என்று கண்டிப்பாக சொல்லப்படவில்லை. ஆனாலும் மாலை ஒரு புனித பொருள். அதற்கான மரியாதையை கொடுக்க வேண்டியது நம் கடமை. அதனால் மாலை அணிந்திருக்கும் போது அசைவம் சாப்பிடாமல் இருந்தால் அந்த மாலையின் மகத்துவத்தை நம்மால் இன்னும் நன்றாக அனுபவிக்க முடியும். சில சமயம் அசைவம் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வந்தால் அந்த நேரத்தில் மாலையை கழற்றி பூஜை அறையில் வைக்கலாம். சாப்பிட்ட பின் குளித்து சுத்தமாக இருந்த பிறகு மீண்டும் மாலை அணிவது நல்லது. அதே போல மாலை அணிவதற்கு சில விதிமுறைகளும் உண்டு. குளிக்கும் போது அணியக்கூடாது, தூங்கும் போது கழற்றி வைக்க வேண்டும், சாப்பிடும் போது அணியாமல் இருப்பது சிறந்தது. நல்ல காரியங்கள், பூஜைகள், சுப நிகழ்ச்சிகளில் மாலை அணிந்து இருப்பது மிகவும் நன்மை தரும். இப்படி புனிதமாக கருதி அணிந்தால்தான் அந்த மாலையின் உண்மையான சக்தியை நம் வாழ்க்கையில் உணர முடியும். அதனால் கருங்காலி மாலை அணிந்திருக்கும் போது அசைவம் சாப்பிடாமல் இருப்பது நல்லது. அவசியமாக சாப்பிட வேண்டிய சூழல் வந்தால் மாலையை கழற்றி வைப்பதுதான் சரியான வழி.